வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தலைமையில் 3 தைவான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கு தைவான் நிறுவன அதிகாரிகள் வருகை தந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்ப்பு. கரூர் மாவட்ட அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா. சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் ராஜினாமா கைப்பட எழுதிய கடிதத்தை வழங்கினார். முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ள சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்த நிலையில் 2 விஜயபாஸ்கரும் வரும் வியாழனன்று இணையலாம் என தகவல். சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. சென்னை புதுக்கோட்டையில் திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. ஒரு நாள் முன்னதாக அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டதால் அனுமதிக்க முடியாது என காவல்துறை தரப்பில் விளக்கம். திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போய்விட்டதாக திமுகவினர் கோஷமிட்ட நிலையில் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அதிரடி கைது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுகவினர் கைது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் அமைச்சர் சரத்குமார் பதவி விலக வலியுறுத்தி சென்னையில் திமுகவினர் சாலை மறியல். சென்னை புரசைவாக்கத்தில் திமுக மாணவரணி சார்பில் நடத்திய திடீர் மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. கடந்த திமுக ஆட்சியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது குற்றச்சாட்டு. புகார் குறித்த FIR-இல் சிவசங்கரின் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் பிறப்பிப்பு. தமிழ்நாட்டில் மணமகள் மன்றங்களுக்கான சிறப்பு கட்டணத்தை 2 மடங்காக அதிகரித்து தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் 30 லட்சம் ரூபாயும், இதர மாநகராட்சிகளில் 25 லட்சம் ரூபாயும் சிறப்பு கட்டணமாக நிர்ணயம். திருப்பூரில் அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்த ரோட்டரி சங்க நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் ஆட்டம் போட்ட அழகிகள். தன்னார்வ தொண்டு செய்யும் சமூக ஆர்வலர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடந்த பாசறை நிகழ்வில் மாது என அலப்பறையை கூட்டிய ரோட்டரி நிர்வாகிகள். கல்லூரி உதவி பேராசிரியர்கள் நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். விசாரணை முடியும் வரை பணி நியமன நடைமுறைகளை நிறுத்தி வைக்குமாறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சந்திப்பு. ரயிலில் திருச்சியில் இருந்து சென்னை வரும்போது இருவரும் சந்தித்துக் கொண்டனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் சுமார் 2 மணி நேரம் மின்வெட்டு. வியாபாரிகள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளிகள் அவதி.